ஓகே, நாங்கள் இப்போ முட்டை குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் மண் சட்டி வச்சு எண்ணெய் விட்டு சூடாக வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு நாங்கள் அதுக்கு இப்போ ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், மற்றது கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வதக்குவோம். கருவேப்பிலை போட போகிறோம். இது இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கட்டும். முட்டை குழம்பு நிறைய விதத்தில் வைக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி அவிச்சிட்டு தான் வைக்க போகிறோம். முட்டை குழம்பு பொரிச்சும் வைக்கலாம், அப்படியே பால் எல்லாம் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே முட்டையை அடிச்சு ஊற்றியும் வைக்கலாம். முட்டை குழம்பு நாங்கள் இன்றைக்கி அவிச்சு தான் வைக்க போகிறோம். வெங்காயம் இப்போ வதயம் கொண்டு வந்துட்டு நாங்கள் அதோட 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கிறோம், போடுவோம். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். நாங்கள் இப்போ அவிச்ச முட்டையை வந்து இதுக்குள்ளே போடுறதுக்கு முதல் அந்த முட்டையில் வந்து சின்ன ஓட்டை போடணும். இப்போ நாங்கள் 6 முட்டை உடைச்சி அவிச்சிட்டு கோதெல்லாம் நீக்கி வச்சிருக்கிறோம். இந்த முட்டையில் வந்து நாங்கள் இப்போ ஈக்கிளாலேயும் ஓட்ட போடலாம். நான் இந்த கத்திரிக்கோளால போடுறேன். இங்காலையும் 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 சின்ன சின்ன ஓட்டை விடுவோம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் இந்த முட்டைக்குள்ளே ரங்கு பண்ணுறதுக்காண்டி இப்படி ஓட்டை வைக்கிறது. இது வந்து எங்களோட ஊர்கோழி முட்டை. மற்ற ப்ராய்லர் முட்டைன்னா நல்லா பெரிய முட்டையாக இருக்கும். இது ஊர் முட்டையினுடைய கொஞ்சம் சின்னனாக தான் இருக்கும். இப்படி எல்லா முட்டைக்கும் சின்ன சின்ன ஓட்டை போட்டு வைப்போம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே வராங்க. அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். இதை வெட்டிட்டும் போடலாம். 2 நல்லா குழம்பெல்லாம் பாலெல்லாம் விட்டு கொதிக்க வச்சுட்டும் போடலாம். நாங்கள் இப்படி ஓட்டை வச்சா முட்டையை அது உடன் முட்டை நேற்றிட்ட முட்டைன்ற வழியா அப்படி உடைக்க பிஞ்சு ஒன்று தான் வரும். உப்பு போட்டு தான் நான் அவிச்சேன்னா பிஞ்சு ஒன்று வந்துச்சு. உடன் முட்டையில் இப்படி தான் இருக்கு உடைக்க சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு அதுக்குள்ளே நாங்கள் இப்போ பால் விட போகிறோம். பாலுக்கு வந்து நாங்கள் புளி ஏற்கனவே கரைச்சி தான் பாலுக்குள்ளே வச்சிருக்கிறோம். நாங்கள் இப்போ விடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு, மற்றது தேவையான அளவு தூள். பார்த்தீங்க, தூளுக்கு நாங்கள் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கோம். என்னன்னு சொன்னால் இல்லை வாசமாக இருக்கும் கருவேப்பிலை போட்டு வச்சா தூளுக்குள்ள. நல்லா கொதிக்கட்டு. நல்லா கொதித்து வத்தி கொண்டு வர நாங்கள் அவிச்சு வச்ச முட்டையை இதுக்குள்ள போட்டு வைக்கினா முட்டை குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ நல்லா கொதிக்கட்டு. நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் இப்போ இதுக்குள்ளே முட்டையை போடுவோம். அப்போ தான் மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே விடுறாங்க. ஒவ்வொரு முட்டையாக நாங்கள் இப்போ போடுவோம். எத்தனை முட்டை? 6 முட்டை. ஆளுக்கு 2 முட்டை. 3 பேருக்கும் 6 முட்டை. மத்தியானம் 7 முட்டை எடுத்து சாப்பிடுவோம். மசாலா எல்லாம் இனி கரண்டி வந்து வைக்கக்கூடாது அகப்பையதுக்குள்ள. என்னன்னு சொன்னால் இந்த முட்டையெல்லாம் பிஞ்சிடும். கொதிக்கட்டு, நல்லா கொதிச்சு வத்தட்டு. வந்து சூப்பரான அவிச்ச முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு சும்மா தகன்னு கொதிச்சு கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் இதை இறக்கி வச்சுட்டு சாப்பிட போகிறோம். அதோட வந்து
இப்போ முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு மூடி வச்சுட்டு சோறு சாப்பிட போகிறோம். ஓகே, நீங்களும் இப்படி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கின்றோம். பாய்.